உயிருக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சமூகத்தில் செயல்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கிற கோட்பாடுதான் மதச்சார்பற்ற சமூக நீதி. ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதி? அம்பேத்கர் சொல்கிறார், இந்திய சமூகம் என்பது கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்றார். தரப்படுத்தப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கு, நால்வர்ணம் இருக்கு. இதுல ஏற்றத்தாழ்வு சமூகத்தை நீக்க வேண்டும் என்றால் எந்த ஜாதியின் அடிப்படையில் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதோ, எந்த ஜாதியின் அடிப்படையில் உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ, அதே ஜாதியின் அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தந்து அந்த மக்களை கைதூக்கி விட வேண்டும் கல்வியில், வேலை வாய்ப்பில். அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். குறிப்பா விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவங்கிறப்போ 1931 சென்சஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் இந்திய ஒன்றிய அரசு சென்சஸ் எடுக்கல. இன்றைக்கு வரைக்கும் வாயிலே வடை சுண்டு கொண்டு இருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. ஆதிக்க சக்திகள் நிறைந்த இந்திய ஒன்றிய அரசு எப்போதுமே உழைக்கும் மக்களுக்கு எதிரானது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மண்டல் கமிஷன் 1990ல விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி 27% இடஒதுக்கீடு கொடுத்தார். அப்போ இந்திரா சகானி கேஸ் போட்டு 27% தான் அப்பர் லிமிட், அதற்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க. இன்னைக்கு சேலம் பகுதியில 1 இயர் இடஒதுக்கீடு 10.5 வேணுமா வேணாமா? உங்களுக்கு வேண்டுமா வேணாமா? ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, கேஸ்ட் சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் பேக் பண்ண ஸ்டேட்டா வெறுமனே கேஸ்ட் சென்சஸ்ல கேஸ்ட் எவ்வளவுங்கறது எனுமரேட் தான் பண்ணுவாங்க. பட் பேக் பண்ண ஸ்டேட்டா இருந்தா தான் 1 இயருக்கும் உள்ளொதுக்கீடு கிடைக்கும், அருந்ததியினருக்கு உள்ளொதுக்கீடு கிடைக்கும். வாய்ப்பற்றவர்கள், குரலற்றவர்களின் குரலா வெற்றி தலைவர் உழைக்கிறனாலதான் அவர் வாய்ப்பற்றவர்களுக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தரணுங்கிறாரு. அதற்காக தமிழகத்தில் கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டும். இந்த தமிழக அரசு கருப்பு பலன் விட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒன்றிய பங்காளிகளுக்கு வெள்ளை கொடை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வைஷ்ணவ் சொல்கிறார் ஸ்டேட்ல கேஸ்ட் சர்வே எடுக்க கூடாது என்று. அதே விஷயத்தை இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அரசு சொல்லி ஒன்று மட்டும் சொல்கிறேன், 2026 வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் 1977 4 முனை போட்டியில் எப்படி அப்போதைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரோ அதே போல 35% ஓட்டு எடுத்து வெற்றி தலைவர் முதல்வர் ஆவார். அன்று தமிழகத்தில் கேஸ்ட் சர்வே எடுக்கப்படும், அனைவருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தரப்படும். அடுத்து 2029 மத்தியில் ஒரு மதவாத அரசு இருக்கிறது. அதற்கு தெரிந்ததெல்லாம் மக்களை பிளக்கத்தான். என்டிஆர் மாதிரி 1990 என்டிஆர் எப்படி தேசிய முன்னணி கொண்டு வந்து அப்போதைய ஆதிக்கத்தை வீழ்த்தினாரோ அதுபோல ஒன்றிய பாசிச பிஜேபியையும் வெற்றி தலைவர் வீழ்த்தி காமிப்பார். அதற்காக தேசிய அளவில் மதச்சார்பற்ற அணியை அமைப்பார் என்று கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.